அனுமனுடைய சொல்லுக்கு செல்வாக்கு இருந்தது. இந்த ராமனைய லட்சுமணனையை பார்த்துட்டு சுக்ரீவன்ட்ட போய் சொன்னான், நீ வாலி 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 என்று வாய்வலிக்கு கத்தி கொண்டு இருக்கின்றாயே, அந்த வாலிக்கு யமன் வந்திருக்கான். சுக்ரீவன் நம்பினான். அதை போல சிறை இருந்த கமல செல்வியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியிடம் சென்று ராமபிரான் வருவான் என்று சொன்னான். சீதை நம்பினாள். சொல்லுக்கு செல்வாக்கு இருந்தது. அதை போல பின்னாலே பட்டாபிஷேக காலத்தில் ராமபிரான் அயோத்திக்கு வருகை தருவதற்கு கொஞ்சம் தாமதமாகின்றது. இன்னைக்கு நான் கூட காரில் வந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், டியூ டு மெட்ரோ டிராஃபிக் டைவர்ஷன்னாலே என் வண்டி டெய்லி நான் ஜானவாச காரில் போயிட்டுருக்கேன் சார். நான் கல்யாணத்தில் ஜானவாசம் பண்ணிக்கல, ஆனால் இப்போ டெய்லி எங்கேயாவது மெட்ராஸில் வெளியில் போனோம்னா நம்ம ஜானவாச காரில் தான் போக முடியும். அவ்வளவு மெதுவாக டிராஃபிக், அவ்வளவு டிராஃபிக் டைவர்ஷன் இருக்கட்டும். அந்த மாதிரி லேட் ஆச்சுன்னு சொல்லி நான் தாமதமாகிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ராமபிரான் வருவதற்கு தாமதமாகின்றது. அப்ப ராமபிரான் என்ன செய்தார்? அனுமனை கூப்பிட்டு, நான் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னா பரதன் என்ன செய்வான்? அவன் அக்னியை மூட்டி அக்னி வளர்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அக்னிக்குள்ளே குதிச்சு உயிரை விட்டுடுவான். அதனால நீ போய் கவனிக்க, நீ போய் அந்த பரதனை காப்பாற்று, நான் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு ராமபிரான் மெசேஜ் அனுப்பிச்சார். அப்போல்லாம் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, இதுதான் வாட்ஸ்அப்பு. இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் எப்படி போகுது? எப்படிங்க போகுது? காற்றுல தானே. வாட்ஸ்அப் மெசேஜ் காற்றுல தானே போகுது. அனுமன் யாரு? வாயுபுத்திரன் தானே. அன்றைக்கி அதான் வாட்ஸ்அப்புன்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ அதான் வாட்ஸ்அப்புன்னு சொன்னேன். இப்போ அனுமன் நேராக அந்த ராமபிரான் சொன்ன வார்த்தையை கேட்டு கிடு 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 கிடுன்னு ஆகாய மார்க்கமாக வந்து நந்தியம்பதியில் நந்தி கிராமத்தில் பரதன் அக்னியை வலம் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அனுமன் என்ன செஞ்சான்? நேராக கிடுகிடுன்னு ஓடி வந்து, கவனிக்கணும் வார்த்தையை அன்பர்களே, ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன், நுட்பமாக கவனிக்க வார்த்தையை. ஐயன் வந்தனன். ஐயன்னா என்ன அர்த்தம்? தலைவன் அர்த்தம். ஐயன்னா என்ன அர்த்தம்? தலைவன். ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன். மெய்யில் மெய்யினே, நின்னுயிர் போயினால் உய்யுமோ அவன். உன் உயிர் போயிட்டா அவன் வாழ்வானா? நின் உயிர் போயினால் உய்யுமோ அவன் என்று உரைத்து உட்புகா கையினால் எரியை கரியாக்கினான். எரியை கரியாக்கினான் என்ன அர்த்தம்? அந்த நெருப்பை அணைச்சுட்டான், அப்படி தானம்மா? அதான் கிடையாது. நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய அனுமன் அவன் கையில் எப்போதும் அக்னி இருக்கும், அதனால் அக்னியை அணைக்க மாட்டான். எரியை கரியாக்கினான்னு சொன்னாக்க அந்த அக்னியை சாட்சியாக்கினான். அதாவது கரிங்கிற வார்த்தைக்கு தமிழில் சாட்சி என்று ஒரு பொருள் உண்டு. ஐந்தபித்தான் ஆற்றல் அகல்பி சும்பலார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்று அழகா ஐயன் வள்ளுவர் சொன்னார். என்ன சொன்னாரு? ஏன்னா நம்ம வள்ளுவரையும் படிச்சிருக்கோம், புரியுதா? ஏதோ வள்ளுவர் ஒரு சிலருக்கு தான் சொந்தம் நினைச்சிருக்க கூடாது, வள்ளுவர் நம்மளும் படிச்சிருக்கோம். இப்ப ஐந்தபித்தான் ஆற்றல் 5 பொறிகளை அப்படி அடக்கியதற்கும் 5 பொறிகளை அடக்காததற்கும் இந்திரனே சாலும் கரி. அதாவது அந்த இந்திரன் தான் இந்த அகலிக கதை உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. இந்திரனே சாலும் கரி என்று, கரி என்றால் சாட்சி என்று பொருள். இப்ப எரியை கரியாக்கினான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அக்னியை சாட்சி ஆக்கினான். யாரு? அனுமன். அப்ப அனுமன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஐயன் வந்தனன். அடுத்த வார்த்தை என்ன? ஆரியன் வந்தனன். ராமபிரான் சத்திரியன், அரச வம்சத்தை சார்ந்தவன். அந்த ராமபிரானை இப்பொழுது கம்பன் சொல்லக்கூடிய வார்த்தை அனுமன் வாயிலாக என்ன? ஆரியன் வந்தனன்.
ஆரியன் என்று சொன்னால் உத்தமமானவன் என்ற பொருள், ஆரியன் என்று சொன்னால் உயர்ந்தவன் என்ற பொருள். அதுக்கு ரெண்டு உதாரணம் நான் கொடுக்கிறேன். ஒன்று இப்ப என்ன, ஆரியன் பந்தனன் என்று சொன்னால் உத்தமமான உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய ராமபிரான் பந்தனன். எப்படி? ஆரியன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உத்தமமானவன், உயர்ந்தவன். அந்த உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய உத்தமனாக இருக்கக்கூடிய ராமபிரான் வந்துட்டான் அப்படின்னு சொன்னான். இதே மாதிரி தான் அதாவது ருக்மிணி பிராட்டியானவள் கண்ணபிரானுக்கு ஓலை கொடுத்து அனுப்புகின்ற நேரத்தில் ஆரிய புத்திரகா என்றாள். கண்ணபிரான் யாதவ வம்சத்தை சார்ந்தவன், அவன் பசுமாடு மேய்க்கிறவன். அந்த யாதவ வம்சத்தை சார்ந்த அந்த கண்ணபிரானை ருக்மிணி பிராட்டி என்ன வார்த்தையை பயன்படுத்தினா? ஆரிய புத்திரகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்ந்த புதல்வனேன்னு அர்த்தம். ஆரியங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உயர்ந்த என்று பொருள். ஆகையினால் நம்ம யாரோ திட்டுறாங்கன்னு நம்ம மனசுக்குள்ள நினைக்கப்படாது. ஆரியங்கிற வார்த்தையை சொல்லி அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை உயர்ந்தவர்கள் உத்தமமானவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துடுவான். அப்பொழுது பரதனிடம் வந்து அனுமன் சொன்னார் ராமபிரான் வந்துட்டான்னு. அப்ப அனுமனுடைய சொல்லுக்கு செல்வாக்கு இருந்தது அல்லவா? இப்ப சொல்லின் செல்வன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யாருடைய சொல்லுக்கு செல்வாக்கு இருக்கின்றதோ, யாருடைய சொல்லு செல்லுபடி ஆகின்றதோ அவர்கள்தான் சொல்லின் செல்வன் அல்லவா? அவர்கள்தான் சொல்லின் செல்வன். நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்பொழுது அனுமனை பார்த்து ராமபிரான் என்ன செய்தார்? யார்கள் இச்சொல்லின் செல்வன் என்று பாராட்டினார். அனுமன் என்ன செய்தான்? நேராக அப்படி ராமபிரானையும் இளைய பெருமாளையும் அதாவது லட்சுமணனையும் அழைத்துக் கொண்டு போய் சுக்ரீவனிடம் அறிமுகப்படுத்தி பிறகு வாலிக்கு முக்தியை கொடுத்து அந்த சுக்ரீவனுக்கு ஆட்சியை மீட்டு கொடுத்ததற்கு பிறகு அந்த சீதா பிராட்டியை தேட வேண்டும் என்ற அந்த ராமபிரானுடைய கோரிக்கையை வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சுக்ரீவன் என்ன செய்தான்? அந்த சீதையை தேடுவதற்காக இப்போது 70 வெள்ளம் சேனையை கொடுத்து அனுப்புகின்றான். அனுப்புகின்ற நேரத்தில் தெற்கு நோக்கி இலங்கையை நோக்கி செல்வதற்கு யார் சிறந்தவர்கள் என்று தேர்ந்தெடுத்தார்கள்? தெற்கு நோக்கி இலங்கையை நோக்கி செல்வதற்கு யார் சிறந்தவர்கள்? அனுமனே சிறந்தவன் என்று தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி அனுமனே சிறந்தவன் என்று தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், இதுவும் மாருதியினுடைய மிகப்பெரிய மகிமை. அப்படி அனுமனே சிறந்தவன் என்று தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் கவனிக்கணும். மாதர் நினைவை கனவிலும் கருதான் மாருதி என்ற காரணத்தால். வெளிநாடு போறவங்க அவசியம் கவனிக்கணும். அப்படி அனுமன் என்ன செய்தான்? ரொம்ப ஆழமான இடம், அற்புதமான தத்துவம் நிறைந்த இடம். அனுமன் என்ன செஞ்சான்? ராமபிரானை தன்னுடைய மனதிலே நினைத்து, ராமா இற்றைனும் அருளும் உன்னுடைய அனுகிரகமும் எம் கோன் ஏவலும் அந்த ராமபிரானுடைய கட்டளையும் 2 பக்கத்திலே சிறகுகளாக இருக்க நான் கருடனில் கடப்பல் கான், கருடனை போல வானவீதி வழியாக கடப்பேன். கலுடன் என்று சொன்னால் கருடன் என்ற பொருள். கலுடனில் கடப்பல் கான், நான் அப்படியே கருடனை போல வானவீதி வழியாக கடப்பேன் என்று அனுமன் சொல்லி அப்படியே வானவீதி வழியாக புறப்படுகின்றான். அன்பர்களே, நுட்பமான ஒரு விஷயம், நுட்பமா கவனிக்கணும் நீங்க. அவன் அப்படி வானவீதி வழியாக கடக்கின்ற பொழுது கவி சக்கரவர்த்தி கம்பன் என்ன செய்தார்? இப்போ சாதாரணமாக மரபு இயல்பு என்று ஒன்று இருக்கின்றது. அதற்கு மீறி மரபுக்கு விரோதமாக, மரபுன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு புரியாது, ஒரு கன்வென்ஷன், இந்த மாதிரி தமிழில் சொன்னால் உடனே புரியும். கன்வென்ஷன், ஒரு ட்ரெடிஷன், அதுக்கு விரோதமாக ஒரு காரியம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கெடுதலுக்கு அறிகுறின்னு அர்த்தம். ஏதோ ஒரு கெடுதலுக்கு அறிகுறி. இப்போ சூரியன் எங்கே உதிக்கிறான்? எங்கங்க? நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமா? தெரியுமா சார்? ஸ்ரீதர்
கிழக்க தானே உறுதியாக இருக்கார் அவர். ஒரு சந்தேகத்தை நம்ம கேட்டோம்னு வைங்க, தொலைஞ்சுது. நான் வெளியூருக்கு உபன்யாசத்துக்கெல்லாம் கிளம்புறப்ப எனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு, பூஜை சாமான் எல்லாம் சூட்கேஸில் நான் தான் எடுத்து வைப்பேன். என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு ரெடி ஆகிறப்ப என் ஒய்ஃபு இதோ வந்திருக்காங்க. ஏங்க நீங்கள் எப்போதும் பூஜைக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுப்பேல, அதை எடுத்து வச்சேலா அப்படின்னு கேட்பார். கேட்டு விட்டாலே மகராஜன்னு சூட்கேஸில் இருக்கிறதெல்லாம் தப்பான்னு கீழே கொட்டி திரும்ப எடுத்து வைக்கிறப்ப உள்ளே இருந்தது இங்கே வச்சுட்டு அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருவேன். இந்த சந்தேகம்னு நம்மளுக்கு வந்ததுன்னு வைங்க, தொலைஞ்சோம் நம்ம. ஆனால் இவர் உறுதி சந்தேகம். நான் கேட்குறேன், சூரியன் எங்கே உதிக்கிறான்? கிழக்கதாங்கிறார். இல்லை, சூரியன் கிழக்க உதிக்கலிங்க. இன்னே நீ நேராக தானே இங்கே வந்திருக்க. சில பேருக்கு சந்தேகம் வந்துடும். பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு வருகின்ற பொழுது சூரியனுக்கு எதிரிலே வருகின்ற நேரத்தில் அந்த பகுதி கிழக்காக நம்மாலே உருவகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. புரிகின்றதா? நான் இந்த மாதிரி கதையில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பய கேட்க மாட்டான். சுஜாதா பாணியில் சூரியன் கிழக்கே பலபல என்று அப்படியே உதித்தான், புள்ளினங்கள் பாடின, குயிலினங்கள் கோவின அப்படின்னு எழுதினா வெச்ச புஸ்தகத்தை எடுப்பான் படிக்க. சூரியன் கிழக்கே உதிக்கின்றான் என்று சொல்வது மரபு, ட்ரெடிஷன். இப்ப இந்த அனுமன் வடக்கே இருந்து தெற்கு நோக்கி போறான். இது எப்படி இருக்கான் கம்பனுக்கு? கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் கிழக்கே உதிக்கக்கூடிய வழக்கத்தை விட்டுட்டு வடக்கே உதித்து தெற்கு நோக்கி செல்வதைப் போல இருக்கின்றது. அப்போ ஏதோ ஒன்று கெடுதலுக்கு அறிகுறி அல்லவா? என்ன கெடுதலுக்கு அறிகுறி? என்ன கெடுதலுக்கு அறிகுறி? என்ன கெடுதலுக்கு அறிகுறி என்று சொன்னால் 10 தலைகளையும் 20 கைகளையும் உடைய ராவணன் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன் அடக்கி வென்றிருக்கின்றானே தவப்பயன். அந்த தவப்பயன் கெடுதலுக்கு அறிகுறியாக இப்பொழுது அனுமன் செல்வது இருக்கின்றது என்று குறிப்பிட்டான். அதாவது ராவணனுடைய தவப்பயன் கெடுதலுக்கு அறிகுறியாக அனுமன் செல்வது என்று. அனுமன் இப்பொழுது வானவீதி வழியாக அப்படியே கடந்து செல்ல போகின்றார். இதையும் பகுத்தறிவு சிங்கம் செவுத்தில் எழுதணும், கடல் வழி கலக்க முடியுமா என்று. அப்படி கடலை வானவீதி வழியாக கடக்க முடியுமா என்று. சார், ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்ப ஒரு 2 மாசம் முன்னாடி CNN டிவியில் போட்ட நியூஸ் நம்ம பாலிமர் நியூஸில் போட்டாங்க. என்ன? பெரு என்று சொல்லக்கூடிய தேசத்தில் ஒரு பெண்ணானவள் யோகாபியாசத்தின் காரணமாக, அதாவது யோகாபியாசம் செய்ததன் காரணமாக காற்றை நிலைநிறுத்தி அவள் பூமியிலிருந்து 2 அடி உயரத்தில் தன் கால்களை மடக்கி கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்திருந்த கோலத்தை காண்பித்தார்கள் டிவியில். காற்றை அப்படி அடக்கி இருக்கிறப்ப 2 அடி உயரத்தில் இந்த காலத்தில் இந்த பெண்ணால் அப்படி உட்கார முடியுதுன்னு சொன்னால், அந்த காலத்தில் வாயு புத்திரனாக இருக்கக்கூடிய அனுமன் ஏன் சார் கடலை கடந்திருக்க மாட்டான் அல்லவா? ஒன்று. இரண்டாவது, இந்த அனுமன் கடலை கடந்த நிகழ்ச்சியின் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ். ஏதோ ராமாயணத்தில் இந்த மாதிரி இருக்கு சார், அதை பற்றி சொல்றதுக்கு நான் வரல. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மெசேஜும் அதில் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை யார் யார் கேட்குறாங்களோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற எனக்கும் சரி, கேட்குற உங்களுக்கும் சரி, வாழ்க்கையில் இனிமேல் இடர்பாடுகள் கஷ்டங்கள் என்பதே கிடையாது, எல்லாம் நன்மைதான். இந்த நிகழ்ச்சியை சொன்னப்புறம் தெரியும். அனுமன் அப்படி கடலை கடக்கிறப்ப மைனாகம் மைனாகம் என்று சொல்லக்கூடிய மலை அப்படியே எழுந்து அனுமனை பார்த்து, அனுமனே, நீ நீண்ட தூரம் செல்கின்றாய், என் மீது கொஞ்சம் தங்கி இளைப்பாரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீ போகணும். இப்போ நான் இங்கே வந்த உடனே இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் அத்தனை பேரும் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்காத்தி வச்சு, சார்
நீங்கள் மேடையில் போய் காப்பியம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் காப்பி சாப்பிட்டுட்டு காப்பியம் பேசுங்க. ஒரு அன்பாக உபசரித்தாங்க. அதை மறக்க முடியாது இல்லையா? அதுவும் எனக்கு பார்த்தீங்கன்னா காப்பினா எனக்கு பைத்தியம். ஆமாங்க, நான் சன் டிவியில் டெய்லி மார்னிங் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்னோடய ப்ரொடியூசர் ஒரு எபிசோடு கூடுதலாக வேலை வாங்கினோம்னா, அண்ணா காஃபி வருது ஒரு எபிசோட் போட்டுக்கலாமாம்பர். எப்படி காஃபி வருது ஒரு எபிசோட் போட்டுக்கலாமா அப்படின்ட்டு. அது மாதிரி காப்பினா ஒரு பைத்தியம். ராத்திரி 12 மணியாக இருந்தாலும் ஒரு காப்பி சாப்பிட்டுட்டு நான் அப்புறம் படுத்துப்பேன். சில பேருக்கு காப்பி சாப்பிட்டா ராத்திரி 7 மணி மேலே தூக்கம் வராதுமாங்க. அப்படி தானே சார்? ஆனால் நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் கிடையாது. காப்பியை சாப்பிட்டுட்டும் தூங்கும். இருக்கட்டும், அது வேறு சொந்த கதை இருக்கட்டும். இப்போ புராண கதைக்கு வந்துடுவோம். கவனிங்க அன்பர்களே, அந்த மைனாகம் என்று சொல்லக்கூடிய மலையானது எழும்பி அனுமனை பார்த்து, அனுமனே நீ என் மீது தங்கி விருந்தொண்டு இளைப்பாரி செல்ல வேண்டும் என்ற உடனே அனுமன் என்ன செஞ்சான்? அந்த மைனாகத்தை பார்த்து, மைனாகமே நான் உடல் வருந்தேன், உன் விருந்தையும் அருந்தேன், ராமகாரியம் கருதி செல்கின்றேன், சென்று வந்ததற்கு பிறகு உன் விருந்தை அருந்துகின்றேன் என்று அந்த தடையை வென்று அனுமன் அப்பால் வந்தார். அப்படி அனுமன் அப்பால் வந்த உடனே என்ன ஆயிற்று? சொரசை என்று சொல்லக்கூடிய அரக்கி அவள் தன்னுடைய வாயை ஹா என்று பிளந்து கொண்டு அனுமனை பார்த்து, அனுமனே 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 தகதகை என்று எழக்கூடிய தீயே எனதாய பசிப்பினி தீர்த்தல் செய்வாய். வார்த்தை கவனிங்க. தகதகை என்று எழக்கூடிய, அப்படி தகதகை என்று எழக்கூடிய தீயே எனதாய பசிப்பினி தீர்த்தல் செய்வாய், என்னுடைய பசிப்பிணியை நீ போக்க வேண்டும் என்றாள். இந்த பசிக்கு மட்டும் என்ன அழகாக பேர் வச்சிருக்காங்க பாருங்க. பசிப்பிணி, பசி நோய். ஏன் இந்த மாதிரி பேர் வச்சாங்க தெரியுமா? அதாவது பிணின்னா போகும் வரும், போகும் வரும். நோய் என்றாலும் போகும் வரும். இப்போ ஏதோ ஒரு நோயின்னு ஒரு மருந்து சாப்பிட்றோம், அதோட சைடு எஃபெக்டாக இன்னொரு நோய் வரும் இல்லையா? அந்த மாதிரி காலம்பரை 8:30 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா பசி பிணி. என்ன? 10 இட்லி 2 வடை உள்ள தள்ளுறான். மத்தியானம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு சாம்பார் சாதம், ஒரு தட்டு ரசம் சாதம், ஒரு தட்டு போர் சாதம் இல்லையா? ரசம்னு சொல்கிறப்ப ஞாபகம் வந்தது, அதனால் சொல்கிறேன். என்னம்மா? ரசம்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை தெரியுமோ? ரசம்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருதம் வேண்டாம், சமஸ்கிருதம் போடா அப்படின்னு சொல்கிறவன் கூட தான் ஒய்ஃபை பார்த்து ரசம் விடுன்னு தான் சொல்லுவான். ரசம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, சாருங்கிறது தான் தமிழ் வார்த்தை. சாரு. அதனால தான் ஐயங்கார் வீட்டிலலாம் அதுக்கு பேர் சாற்று அமுதுன்னு பேர். கவனிங்க, இருட்டா அது வேறு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். மத்தியானம் 2 மணிக்கு ஒரு தட்டு சாம்பார் சாதம், ஒரு தட்டு ரசம் சாதம், ஒரு தட்டு மோர் சாதம். சாயந்தரம் 4:30 5 மணி சுமார் இருக்குது. இந்த மாதிரி உபன்யாசத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ண உடனே, சந்தியாவந்தனம் பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, நீங்கள் அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு என் ஒய்ஃபு தயார் பண்ணிக்க 2 போண்டா போட பஜ்ஜி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு காப்பியை குடிச்சிட்டு இங்கே புறப்பட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ராத்திரி 8:30 9 மணிக்கு மேலே சொற்பொழி முடிச்சுட்டு ஆற்றுல போய், இன்றைக்கி நம்ம ஸ்ரீதர் வீட்டில் விருந்து நைட்டு. கவனிங்க, இப்போ அப்படி பசி பிணி என்று சொன்னால் பிணின்னா போகும் வரும், பிணின்னா போகும் வரும், நோயினாலும் போகும் வரும். அழகாக பேர் வச்சா பார்த்தீங்களா அதுக்கு? அதனால இப்போ சுரசை என்ன செஞ்சா? தீயை எனதாய பசிப்பிணி தீர்த்தல் செய்வாய் அப்படின்னு சொன்ன உடனே அனுமன் என்ன செஞ்சான்? ஆஹா, என் உடல் எடுத்ததன் பயன், என் உடல் எடுத்ததன் பயன் உன் பசிப்பிணியை போக்குவது என்றால் ராமகாரியம் கருதி செல்கின்றேன், சென்று வந்ததற்கு பிறகு உன் பசிப்பிணியை போக்குகின்றேன் என்றான். சொன்ன உடனே சொரசை கேட்காம தன் வாயை பெருசாக வளர்த்தான், பெருசாக பிளந்தான். அனுமனும் தன் உடலை பெரிதாக வளர்த்தான். சொரசை இன்னும் தன் வாயை பெரிதாக பிளந்தாள். அனுமன் தன் உடலை பெரிதாக வளர்த்தான். சுரசை தன் வாயை இன்னும் பெரிதாக விளக்க அனுமன் சடார் என்று
தன் உடலை சுருக்கி கொண்டு அவள் வாய் வழியாக புகுந்து நாசி வழியாக மூக்கு வழியாக வெளியிலே வந்து விட்டான். அந்த தடையை வென்றான். இந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாக்க 2 கோவிலுக்கு போகணும். ஒன்று, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் போனீங்கன்னா பிரகாரத்தில் இந்த சுரசையை அவர் வென்ற வரலாறை, அதாவது சுந்தரகாண்டத்தை ஓவியமாக வரைஞ்சிருக்கிறப்ப இந்த நிகழ்ச்சியையும் வரைந்திருக்கின்றார்கள். அதை போல் சுசீந்திரம் தானுமாலையின் கோவில் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியிலையும் நம்ம தரிசனம் பண்ணுறப்ப அங்கே செவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுரசையை வென்ற வரலாறு அங்கும் ஓவியமாக வரையப்பட்டு இருக்கின்றது. அன்பர்களே, அந்த சுரசை என்று சொல்லக்கூடிய தடையை வென்று அனுமன் அப்பால் வந்ததற்கு பிறகு என்னாயிற்று? நுட்பமான இடம். அங்காரதாரை என்று சொல்லக்கூடிய தடை. அங்காரதாரை அவ என்ன பண்ணுவா தெரியுமா? ஏதாவது ஒரு நிழல், அந்த நிழலை பிடிச்சி அதற்கு பிறகு அந்த நிஜத்தை பிடிச்சி நிழல் நிஜமாயிற்று என்று அதோடு போர் செய்து அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவள், அதாவது ஸ்தம்பனம் செய்யக்கூடியவள், நிலை நிறுத்தக்கூடியவள். இப்ப நான் இப்படி சொல்றேன், நம்மளே ஏதாவது ஒரு ஜபம் பண்றப்ப, ஜபம் பண்றவங்களுக்கு தெரியும், நம்மளே ஏதாவது ஜபம் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கையால அப்படி சொடக்கு போட்டு சுத்தி நம்ம ஒரு காஸ்மிக் ஃபென்ஸ் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். ஏன்? ஈவில் ஃபோர்ஸஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று அல்லவா? ஆகையினால் எனவே இப்ப இந்த இடத்துல அந்த அங்காரத்தாரை என்ன செய்தால்? அனுமன் அப்படி பறந்து வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அவனுடைய நிழலை பிடித்தாள். அவனை ஸ்தம்பனம் பண்ணினான், ஸ்டாண்ட் ஸ்டில் ஆக்கி விட்டார். அவன் அசையாம அப்படியே அந்த அனுமனை பார்த்து, இப்பொழுது நீ என்னோடு போர் செய்து அப்பால் செல்ல வேண்டும். அப்ப அனுமன் மனசுக்குள்ள நினைச்சான், இதுவரைக்கும் அந்த தடையெல்லாம் நம்ம ஏதோ நம்ம உடல் உறுதியினால வென்றுட்டோம். இது உண்மையான தடை, உண்மையான பகை. இந்த உண்மையான பகையை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சக்தி எது? ராமசக்தி. அந்த சக்தியை வைத்துத்தான் இந்த தடையை வெல்ல வேண்டும் என்று ஏறும் பகை எங்குள்ளது ராமாயண மாறும் அதில் மாறுதல் இல்லை என்று, ஏறும் பகை எங்குள்ளது ராமாயண மாறும் அதில் மாறுதல் இல்லை என்று ராம நாமத்தை சொல்லி அந்த தடையை வென்று அனுமன் அப்பால் வந்தார். அன்பர்களே கவனிங்க, இப்ப அனுமனுக்கு ஏற்பட்ட தடைகள் எவ்வளவு? எவ்வளவுமா? 3. அந்த 3 தடையை அனுமன் எப்படி வென்றார்? மைனாகம் என்ற மலை நட்பால் வந்தது. நட்பால் வந்த தடையை நட்பால் வென்று அப்பால் வந்தார் அனுமன். அதை நட்பா பேசிட்டு அப்பால் வந்தார் இல்லையா? சுரசை என்று சொல்லக்கூடிய தடை தேவர்கள் செய்த சோதனை. அதாவது தேவர்கள் செய்த சோதனைங்கிறப்ப அனுமன் நம்ம காரியமா ரொம்ப தூரம் போறான் இலங்கைக்கு. அவனுக்கு அதுக்கு ஏற்ற ஆற்றல் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவர்கள் அந்த சுரசையை சிருஷ்டித்து அனுப்பினார்கள். அந்த தடையை அனுமன் எப்படி வென்றார்? உள்ள உறுதியினாலே வென்றார். அடுத்ததாக வந்த தடை இருக்கின்றது அங்காரத்தாரை. அது உண்மையான தடை. அந்த உண்மையான தடையை அனுமன் எப்படி வென்றார்? எப்படி வென்றார் என்று சொன்னால் ராம பக்தியை வைத்து, ராம சக்தியை வைத்து அந்த தடையை வென்றார். அதை போல் நாமும் நம்முடைய பிறவி பெருங்கடலை கடக்கின்ற பொழுது நமக்கும் வாழ்க்கையில் 3 விதமான தடைகள் வரலாம். இப்ப நானே இருக்கேன். என்னை அறிமுகப்படுத்தி பேசுகிறப்ப பேங்க்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். நான் பேங்க்கில் தான் இருந்தேன், என் கூட வேலை பார்த்தவர் இருக்கார். அவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க, நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு பேங்க்கில், கரூர் விசா பேங்க்கில் அந்த மாதிரி கல்ச்சுரல் அம்பாசிடர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் கொடுத்துருந்தாங்க இல்லையா சார்? கவனிங்க, நான் அப்படி பேங்க்கில் இருக்கிறப்ப எங்கள் அப்பாவுக்கு அப்போல்லாம் 15 பைசா போஸ்ட் கார்டு எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதினேன். நான் பேங்க் வேலை பார்க்குறதோடு இல்லாமல் ஒரு பிஸ்னஸும் பண்ணலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு லெட்டர் போட்டேன். எங்கள் அப்பா என்ன பண்ணார்? இந்த பாரு, நீ பார்க்குற வேலையை ஒழுங்காக பார்த்துண்டு உபன்யாசத்தை புகார் இல்லாமல் பண்ணிட்டு அது செஞ்சால் போகிறோம், வியாபாரம்லாம் ஒன்றும் செஞ்சு கிழிக்க வேண்டாம் அப்படின்னு எங்கள் அப்பா பதில் போட்டுவிட்டார்.
அது நட்பால் வரக்கூடிய தடை. நான் அவருக்கு உடனே என்ன செஞ்சேன், இன்னொரு தபால் போட்டு நான் ஜோசியர்கிட்டலாம் ஜாதகத்தெல்லாம் காமிச்சேன். உன்னை விட ஒய்ஃப் ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒய்ஃப் பேரில் நீ பிஸ்னஸ் ஆரம்பி. எல்லாருமே இப்போ பினாமியில் தானே அடிக்கிறான், சுனாமியில் கூட பினாமி அடிக்கிறான்ல, அதனால நீ பினாமி பேர்லேயே பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு ஜோசியர்லாம் சொல்லிவிட்டாருன்னு நான் பிஸ்னஸை ஆரம்பிக்கிறேன். நட்பால் வந்த தடையை வென்று நட்பால் ஆரம்பிச்சுட்டேன். புரிஞ்சுதா? அடுத்தது தேவர்கள் செய்யக்கூடிய சோதனை. தேவர்கள் செய்யக்கூடிய சோதனை என்ன கவனிக்கணும். இந்த அஷ்டமத்தில் குரு, ஏழரை நாட்டு சனி, இதெல்லாம் தேவர்கள் செய்யக்கூடிய சோதனை. அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆமாம் சார், ஜாதகத்தில் குருவோ அல்லது சனியோ கவலையே பட வேண்டாம். அனுமனை பிடிங்க. அழகா சத்யசேவ பாபா எழுதுறார், when anugraha is there you don't worry about navagraha. இல்லையா சார்? when anugraha is there you don't worry about navagraha. சத்யசாய் பாபா அழுத்தமான வார்த்தை. இப்ப அந்த தேவர்கள் செய்யக்கூடிய சோதனை என்று பார்க்கின்ற பொழுது, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம்தான். அதுலேயே இப்போ சண்டை நடக்குது. நம்மளுக்கெல்லாம் உண்மையிலேயே வாக்கு தான் சார், முனிவர்கள் வாக்கு தான். வாக்கிய பஞ்சாங்கப்படித்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆனால் நடுப்புற என்ன ஆயிடுச்சு, திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று புகுத்தி, திருக்கணிதப்படி இந்த மார்ச் மாதமே சனி பயிற்சின்னு. இதனால யாருக்கு பெனிஃபிட்னா, இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி புஸ்தகம் போடுறான் பாருங்க, யூடியூப் போடுறான் பாருங்க, அவனுக்கு தான் பெனிஃபிட். இருக்கட்டும், அது வேற விஷயம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அதனால இந்த தேவர்கள் செய்யக்கூடிய சோதனையை வச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த தேவர்கள் செய்த சோதனை அனுமன் ரொம்ப தூரம் போக முடியுமான்னு அனுமன் என்ன செய்தார், உள்ள உறுதியினாலே வென்றார். அடுத்ததா உண்மையான தடை. உண்மையான தடைங்கிறப்ப நம்மளே வியாபாரம் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, நம்ம கூடவே இருந்து சில பேர் போட்டு கொடுப்போம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளை சேர்ந்தவன் நம்மளுக்கு நம்படவனே எதிரி, தெரியுமா? கரெக்டா சார்? நம்மளுக்கு நம்மடவன் தான் எதிரியாக இருப்பான். கூடவே இருந்துக்கிட்டு இப்போ ஏதோ அன்றைக்கி ஏதோ நான் சோழிங்கரில் பார்த்தேன் உபன்யாசம், அப்படி பேச்சு வந்தது. இவரே யார்ட்டையாவது கேட்குறாரு வைங்கோ, நாகை முகுந்தன் உபன்யாசம் சார், இப்போ அப்போல்லாம் வர வர அவர் உபன்யாசமே பண்ணுறது இல்லையா சார், நான் கேள்வி அப்படின்னு கொளுத்தி விட்டுட்டு போடுவான். இது என்னாகும், வாட்ஸ்அப்பில் அப்படி பரவிடும் இல்லையா? அதே மாதிரி கூட இருந்தே கிடைக்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகையை நம்ம என்ன பண்ணணும், தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் வெல்ல வேண்டும். புரியுதா? தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலே வெல்ல வேண்டும். அதைத்தான் வாழ்க்கையில் 3 விதமான தடைகள் நமக்கு வரலாம். அந்த 3 விதமான தடைகளை எப்படி அனுமன் வென்றாரோ அதை போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வென்று சாதிக்க வேண்டும் என்ற அற்புதமான தத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் ராமாயணத்தில் அனுமன் கடலை கடந்த நிகழ்ச்சியின் வழியாக சொன்னார்கள். இதை நான் ஒரு ஊரில் ஒரு உபன்யாசத்தில் சொன்னதே என் பையன் வந்து இப்போ சின்ன பையனாக இருக்கிறப்ப கேட்டார், ஏன்ப்பா இந்த தத்துவத்தை நேரடியாகவே சொல்லி தொலைச்சிருக்கலாமே, நீங்கள் அவர் வந்திருக்காரு, இதை ஏன் ஒரு கதைக்குள்ள தத்துவம்னு வச்சு சொல்லணும்? நான் சொன்னேன், ஏன் கதைக்குள்ள தத்துவம் என்று வைத்தார்கள் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கை என்பது அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையிலே நடக்கக்கூடிய போராட்டம். மனிதனுடைய வாழ்க்கை என்பதே அறிவு தத்துவத்தை விரும்பும், உணர்ச்சி கதையை விரும்பும். ஆகையினால் உணர்ச்சிக்கு தீனியாக கதை, அறிவுக்கு தீனியாக தத்துவம் என்று கதைக்குள்ளே தத்துவம் என்ற பார்சலை வைத்து நம்முடைய பெரியோர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா? ஆமா சார். இப்போ ஒரு கிஃப்ட் ஒரு பார்சலே வர்றப்ப கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பல 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 பலன்னு இப்படி மேலே அப்படி ரேப்பர்லாம் போட்டு அப்படி கிஃப்ட் பார்சலை கொண்டு வந்து கொடுப்பான். அதை பிரித்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே தெர்மோகோல் இருக்கும், அதுக்குள்ளே வைக்கோல் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு அட்டை டப்பா, அதுக்குள்ளே இத்தனோண்டு கிஃப்ட்டு. அந்த இத்தனோண்டு கிஃப்டே நம்மை வந்து அடைவதற்கு இவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணுகின்ற பொழுது இப்படிப்பட்ட உயரிய தத்துவங்கள் நம்மை வந்து அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பெரியோர்கள் இப்படி கதை என்ற லேயராக வைத்து கொடுத்திருக்கின்றார்கள்.
அனுமன் கடலை கடந்த நிகழ்ச்சியின் வழியாக இப்படி அற்புதமான தத்துவமானது சொல்லப்பட்டு இருக்கின்றது. அனுமன் கடலை கடந்து அப்படியே லங்கையில போய் இறங்கின உடனே ஆஹா கவனி அன்பர்களே, அனுமனுடைய தலையில ஓங்கி ஒரு குட்டு. குட்டியது யாருன்னு பார்த்தான். 4 முகம் 8 தோல், எப்பக்கம் தொட்டு பேசும் பெருவிடிய லங்கினி. லங்கையின் காவல் தெய்வம். அனுமன் மனசுக்குள்ள முடிவெடுத்தான், இந்த ஒரு குட்டு விழுந்துருச்சு, அடுத்த குட்டு விழுந்தா தலை நம்மளோடது இல்லை, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும்னு அனுமன் என்ன செஞ்சான், தான் கையை இப்படி மடக்கி லங்கினியை அப்படி தலையில் ஒரு குட்டு விட்டான். லங்கினிக்கு உடனே ஒன்று ஞாபகம் வந்தது. இப்போ அனுமன் என்ன பண்ணியிருக்கணும், லங்கினியை பலார்னு ஒரு அறை அரைஞ்சிருக்கணும்ல. நம்மளாக இருந்தால் அப்படி தானங்க செய்வோம், குட்டுவோமா, அல்லது சூப்பராக என்கிட்ட போய் சண்டை கற்றுக்கிட்ட மாதிரி அப்படின்னு சண்டையாக போடுவோம், சினிமாவில் போடுற மாதிரி. பலார்னு யாராவது தான் அடிக்க வந்தான்னா சட்டையை பிடிச்சி பளிச்சுன்னு ஒரு அறை அதானங்க செய்வான். நம்ம யாரையும் அறைய வேண்டாம் சொல்கிறேன். இப்போ அனுமன் என்ன செஞ்சான், லங்கினியை இப்படி அரையாமல் இப்படி கையை மடக்கி இப்படி குத்தினான். அதுக்கு நம்ம பாரத தேசத்தில், நம்ம தமிழ்நாட்டில் 3 லாங்குவேஜில் உபன்யாசம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார், தூப்பூர் லட்சுமி நரசிம்மன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்னார், டு மினிமைஸ் தி டச் ஆஃப் எ லேடி. அனுமன் பிரம்மச்சாரி இல்லையா, அதனால் பலார்னு அறையாமல் இப்படி கையால் இப்படி ஒரு கூட்டு கூட்டினான் அப்படின்ட்டு. இப்போ நான் இத்தனை நேரம் ராமாயணத்தில் சொல்லின்ற கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய குருநாதர் புலவர் கீரன் போட்ட பிச்சை. நான் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்த புதுசில் கீவா ஜெகநாதன், முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார், துப்பூர் லட்சுமி நரசிம்மன் சுவாமி, ஸ்ரீ ஊபே கருணாகரன் சுவாமி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்களோடு நெருங்கி பழகக்கூடிய பாக்கியம். காரணம், நம்ம 10 புஸ்தகம் படிக்கிறதுக்கு பதிலாக அவங்க கூட 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாலே போகிறோம், விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாமே கேதர் பண்ணது தான் இருக்கட்டும். இப்போ நான் விஷயத்தை வந்துடுறேன், கவனிக்க அன்பர்களே. அப்படி லங்கினி அப்படி குட்டின உடனே லங்கினிக்கு ஒன்றும் ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது என்று சொன்னால், லங்கினியை பிரம்மா காவல் தெய்வமாக அனுப்புறப்ப கவனிக்கணும், பிரம்மா காவல் தெய்வமாக அனுப்புறப்ப எவ்வளவு நாட்கள் நான் இந்த மூதூர் காப்பது என்று கேட்டாள். எவ்வளவு நாட்கள் இந்த மூதூர் காப்பது, எவ்வளவு நாட்கள் நான் காப்பது என்று. அப்ப பிரம்மா சொன்னா, முரணுடை குரங்கு ஒன்று வந்து குட்டும், முரண் உடை குரங்கு ஒன்று வந்து குட்டும், குட்டிய உடனே சித்திர நகரம் சிதிலமடையும் என்று. முரண்பாடு உடைய குரங்கு, வார்த்தையை கவனிக்கணும். முரண்பாடு உடைய குரங்கு வந்து குட்டும், குட்டின உடனே சித்திர நகரம் சிதிலமடையும், அதுவரையில் நீ காவல் காக்கணும்னா. உடனே லங்கினியை இப்ப அன்னதே முடிந்தது ஐயா, அறம் வெல்லும் பாவம் தோற்கும், நீ செல்லலாம். அன்னதே முடிந்தது ஐயா, அறம் வெல்லும். வார்த்தையை கவனிங்க, அறம் வெல்லும். கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும். இன்னைக்கு அதர்மம் ஜெயிச்சதை போல இருக்கலாம், ஆனால் ஒரு காலகட்டத்தில் தர்மம் தான் ஜெயிக்கும். சர்வ நிச்சயமான வார்த்தை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பகவானுடைய திருவடி தாமரையை பிடிக்கணும். பகவானுடைய திருவடி தாமரைய. அனுமன் இப்ப என்ன செஞ்சான், லங்கைக்குள்ள போறான். அன்னதே முடிந்ததையா, அறம் வெல்லும் பாவம் தோற்கும், தர்மம் தான் ஜெயிக்கும். அனுமன் இப்ப லங்கைக்குள்ள போறப்ப நுட்பமாக கவனிக்கணும், தான் இறங்கி இருக்கக்கூடிய காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று முதல்ல அப்படி இடது கால வச்சு உள்ள நுழையிறான். வார்த்தையை கவனிங்க, லெஃப்ட் லெக் அப்படி முன்னாடி வச்சு போறான். அதைத்தான் இன்னைக்கு நம்ம மிலிட்டரியில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ராமாயணத்தில் அனுமன் என்ன செஞ்சானோ அதை தான் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு அனுமனை நீங்க சேவிக்கணும்னு சொன்னா எங்க போகணும், திருச்சிக்கு பக்கத்தில் உத்தமர் கோவில் இருக்கு. அந்த உத்தமர் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 சாமியும் ஒன்றா இருப்பாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் ஒரே கோவிலுக்குள்ள உத்தமர் கோவில்.
அந்த உத்தமர் கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் எப்படி இருப்பார்னு சொன்னால் தெற்கு நோக்கி அப்படி இடது காலம் முன்னாடி வச்சுக்கிட்டு, கவனிங்க, இடது காலம் முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த லங்கைக்கு போகக்கூடிய பாஸ்டரில் அவர் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் அந்த ஆஞ்சநேயரை வணங்கினோம் என்று சொன்னால் நாம் இறங்கி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி நிச்சயம். எல்லா ஆஞ்சநேயரை வணங்கினாலும் வெற்றி தான். அந்த ஆஞ்சநேயர் பற்றி கொள்கிறார். ஏன்னா அவர் அந்த காலை அப்படி வச்சு நடந்து போனார் இலங்கைக்குள்ள. அப்படி சீதா பிராட்டியானவள் எங்கே இருக்கின்றாள் எங்கே இருக்கின்றாள் என்று ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே வர்றார். பக்கத்தில் ஒரு சோலை, ஆஹா இதைத்தான் நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்னு அடியனுக்கு ஒரு பாக்கியம். 2012ஆம் வருடம் நொவரேலியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சீதாலயா என்ற பக்கத்திலே ஒரு இடம், 2 இடத்திலும் சென்று அசோகவனத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இலங்கையில் அடியனுக்கு அமைந்தது. அங்கே சீதை எந்த பாறையில் உட்கார்ந்து அவள் ராவண வதத்திற்கு பிறகு நீராடியதற்கு பிறகு அமர்ந்து அப்படி இருந்தாலோ அந்த பாறையில் அடியனும் அமர்ந்து ராம நாமத்தை ஜபம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து. சீதாலயானே அந்த இடத்துக்கு பேர். கவனிங்க, இந்த சோலைக்குள்ளதான் நம்ம போய் இன்னும் பார்க்கல அப்படின்னுட்டு அந்த சோலைக்குள்ளே போனான். இன்னும் சுந்தரகாண்டத்தோட கிளைமேக்ஸே இதுதான். இதை கேட்டு அனுமனை வாழ்த்தியதை கேட்டால் தான் நம்மளுக்கு நிறைவு வரும். அங்கே சிம்சுபா விருஷம் என்று ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே சீதா பிராட்டியானவள் அமர்ந்து கொண்டு இருக்கின்றாள். அந்த மரத்துக்கு மேலே அனுமன் சின்ன உருவத்தில் அங்கே உட்கார்ந்துருக்கான் மரத்து மேலே. அப்போ என்னாச்சு தெரியுமா, அங்கே அந்த இடத்துல சீதா பிராட்டி இருக்கக்கூடிய இடத்திற்கு நம்பாளு வந்தான். யாரு? சபாஷ், நம்பாளுன்னு ஒன்று புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க ராவணன். வந்த ராவணன் என்ன செய்தான், சீதா பிராட்டியை பார்த்து, நீ என்னை நேற்று விரும்புவாய் என்று பார்த்தேன், விரும்பவில்லை. இன்று விரும்புவாய் என்று பார்த்தேன், விரும்பவில்லை. நாளை விரும்புவாய் என்று பார்த்தேன், விரும்பவில்லை. நேற்று இறந்தன, இன்று இறந்தன, நாளை இறந்தன. இந்த குன்று இறந்தபின் கொடுதியோ, நேற்று இறந்தன, இன்று இறந்தன, நாளை இறந்தன. இந்த குன்று இறந்தபின் கொடுதியோ. நான் யார் தெரியுமா? வாரணம் பொருத மார்பன், வரையனை எடுத்த தோழன், நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்த நாவன், தாரணி மபலி வெத்துடையவன், சங்கரன் கொடுத்த மாலை உடையவன், இந்திரருக்கு இந்திரன், எழுதலாகலா சுந்தரன், முக்கோடி வாழ்நாளை உடையவன், எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த தவத்தை உடையவன், பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலியும் பலத்தார் அல்ல, தேவரணி இங்கு யாவரணி நாட்ட முடியும், வெள்ளநீர் உலகத்தை ஆள்கின்றவன், வேழங்கள் எட்டும் என்றவன். அந்த ராவணன் அப்படின்னா சீதா பிராட்டி அப்ப மனசுக்குள்ள நினைச்சா, இந்த மாதிரி அடுக்குமடி வசனமா பேசி கீழே விழுந்தவன் எங்க நாட்டில் பல பேர், அதுல நீ ஒத்தன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பதில் எதுவும் பேசாம ஒரு சிறு துரும்பு ஒன்றை எடுத்து அப்படி தூக்கி போட்டா, ஒரு சின்ன புல்லு ஒன்றை எடுத்து தூக்கி போட்டா. இந்த புல்லை எடுத்து போட்டதுக்கு மட்டும் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் என்ற பெரிய வியாக்கியான கர்த்தா 23 அர்த்தம் சொல்லியிருக்கார். அது மட்டுமே தனியாக ஒரு உபன்யாசமாக வைக்கணும். எவ்வளோ அர்த்தம்? 23 அர்த்தம். இப்போ ராமாயணத்தில் எவ்வளவு மிகப்பெரிய ட்ரெஷர் இருக்கு பாருங்க, புரியுதா? இப்போ நான் ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு மேலே வந்துடுறேன். சீதா பிராட்டியானவள் என்ன இப்போ அந்த துரும்பை எடுத்து அப்படி போட்டான்னு சொன்னாக்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற கருத்தின் அடிப்படையில் என் தலைவன் ராமபிரானுக்கு ஒரு தர்பை புல்லே ஆயுதமாக அமைந்தது, அதை போல் இந்த புல்லே உன்னை எரித்துவிடும் என்று அவனை எச்சரிப்பதை போல புல்லை எடுத்து போட்டார். ராவணன் என்ன செஞ்சான்? சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து, இன்னைக்கு தேதி மார்ச் 22, ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள்ள சீதை என்னை விரும்ப வேண்டும். விரும்பவில்லை என்றால் ஏப்ரல் 23ஆம் தேதி எனக்கு காலையில் டிஃபனுக்கு சட்னி அரைச்சி வச்சுடுங்கன்ட்டு போயிட்டான்.
என்ன அர்த்தம்? 1 மாதம் டைம் கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் அப்பால் போன உடனே சீதா பிராட்டி ஒரு முடிவுக்கு வந்தார். நம்ம இப்படியே இருந்தோம்னு சொன்னாக்க இவன் இப்படி தான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான், இடையூறு கொடுத்து கொண்டே இருப்பான். ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இரத்தலே அறத்தின் 6. வார்த்தையை கவனிங்க. இரத்தலே அறத்தின் 6. சாபத்தை தவிர நமக்கு இப்பொழுது வேறு மார்க்கம் இல்லை என்று அருகிலே இருக்கக்கூடிய மாதவி கொடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செடியோட தடிமனான கொடி, அந்த கொடியை தன் கழுத்திலே பிணித்து கொண்டு தான் இறந்து போகலாம் என்று சீதா பிராட்டியானவள் ஒரு விசித்திரமான முடிவுக்கு வந்த நேரத்தில் மேலே அமர்ந்து கொண்டிருந்த அனுமன் என்ன செஞ்சான்? சட்டார்னு ஒரே தாவலா தாவி ஸ்ரீராம் ஜெயராம் 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 ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் அப்படின்னு குரல் கொடுத்தான். குரல் கொடுத்த உடனே சீதா பிராட்டி மனசுக்குள்ள நினைச்சா, கையை விட்டுட்டு இவன் யார்? அரக்கனும். இவன் அரக்கனும். என்ன ஒரு அரக்கன் தான் சன்னியாசி வேடத்தில் வந்தான், ராவணன் துறவி வேடத்தில் வந்தான்ல, அதனால இப்போ ஒரு அரக்கன் தான் குரங்கு வடிவத்தில் வந்திருக்கானோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இவன் அரக்கனோ 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 அரக்கனோ. இவன் அரக்கன் அல்ல. ஏன்னா அரக்கனா இருந்தால் ராம நாமம் அவன் வாயில வராது. ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்காக நான் வரேன். அந்த இடத்துல அரக்கனோ அரக்கன் நோ, அரக்கன் வாயில ராமநாமம் வராது. அதனாலதான் சில பேர் வாயில இது வரமாட்டேங்கிறது. ஜெய் ஸ்ரீராம்னா அப்படியே உடம்பெல்லாம் எரியுது சில பேருக்கு. கவனிக்க. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். என்ன சுவாமி? அரக்கன் அல்ல, பிறகு அமரனும் தேவர் குலத்தை சார்ந்தவனும் குறைக்கிணத்து தலைவனை தான் யாகுக, நன்றையாக தீதையாக கம்பாட்மை எம்பினான் நாமம் சொல்லி உருக்கினான் என் உணர்வை, நல்கினான் எனக்கு உயிரை, ராம நாமத்தை சொல்லி எனக்கு அப்படியே உயிரை கொடுத்தான் என்று சீதா பிராட்டியானவள் மகிழ்ச்சியோடு அப்படி திரும்புகின்ற நேரத்தில் அனுமன் என்ன செய்தான்? சீதையை வணங்கி ராமபிரான் கொடுத்த மோதிரத்தை கொடுக்க, அந்த மோதிரத்தை சீதையானவள் தன்னுடைய தலை மீது வைத்து வில் இருத்தான் மோதிரம் கண்டு உச்சி மேல் வைத்து உகந்தாள். அந்த ராமபிரான் கொடுத்த மோதிரத்தை அப்படியே தன்னுடைய தலை மீது வைத்து உச்சியின் மீது வைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். மகிழ்ச்சி அடைந்த சீதா பிராட்டியானவள் அனுமனை வாழ்த்தினாள். இன்றனை இருத்தி என்றாள். அதாவது இந்த மாதிரி இப்ப துணையிலேன் படிவு தீர்த்த வாடிய வள்ளலே இன்றனை இருத்தி. இன்றனை இருத்தினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இன்று என இருத்தி. இன்றனை இருத்தின்னா சிரஞ்சீவியா இருன்னு, அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சிரஞ்சீவியாயிருன்னு சொன்னாங்கிறதுக்கு நான் ஏன் வரணுங்க? இல்லையா? இன்டர்னி இருத்தின்னா, இதை நான் ஒரு தடவை ஹைதராபாத்தில் சொற்பொழி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப செகண்டாபேட்டில் கீஸ் ஹை ஸ்கூலில் அந்த கிரவுண்டில் இன்டர்னி இருத்தி சிரஞ்சீவி ஆயிரு, சிரஞ்சீவி அப்படின்னு இல்லை இன்னொரு அர்த்தம் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப எழுத்தாப்பில் உட்காந்துருந்த குழந்தை, ஐ நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பேர் சிரஞ்சீவி பேரெல்லாம் இவர் சொல்கிறாரேங்குது. அதோட கம்பேரிசன் அவ்வளோதானே, இல்லையா? கவனிங்க. இப்போ இன்றனை இருத்தினா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளுக்கே ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அனுமனை போய் சேவிக்கிறோம். நம்முடைய கஷ்டம் நம்முடைய துன்பம் நீங்கி விடுகின்றது. நம்முடைய கஷ்டம் துன்பம் நீங்கி விடுகின்றது என்று சொல்கின்ற நேரத்தில் அனுமனுக்கு அந்த ஆற்றல் அந்த சக்தி எப்படி கிடைத்தது? எப்படி கிடைத்தது என்று சொன்னால், சீதா பிராட்டியானவள் கொடுத்த பேட்டரி சார்ஜ். இன்னைக்கு எப்படி என் கஷ்டத்தை நீ போக்கினாயோ அதை போல் வருங்காலத்தில் உன்னை வந்து வணங்கக்கூடிய பக்தர்களின் கஷ்டத்தை நீ போக்க வேண்டும் என்று இன்றனை இருத்தி என்றாள். இன்று போல் நீ அன்றைக்கும் இருக்க வேண்டும் என்று, என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சீதா பிராட்டியானவள் கொடுத்த பேட்டரி சார்ஜ் அல்லவா? அனுமன் எப்போது சீதையை வணங்கி சீதா பிராட்டியிடமிருந்து சூளாமணியை பெற்றுக்கொண்டு விடை பெற்றுக்கொண்டு
அப்படியே இப்பொழுது ராமபிரானிடம் வந்து செய்தியை சொல்லி பிறகு ராம ராவண யுத்தமானது நடைபெற்று நம்ம பட்டாபிஷேகத்தோட மங்களமா நிறைவு பண்ணுவோம். ராம ராவண யுத்தமானது நடைபெற்று பிறகு ராவணனுடைய வதத்திற்கு பிறகு ராமபிரான் திரும்பவும் அயோத்திக்கு வந்து அயோத்தியில் ராமபிரான் அரியணையில் அமர அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கபரி பெற்ற வீரை செறி குழலி பூங்க வெண்ணையோர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனை புனைந்தான் மவுளி என்று வசிட்டன் அப்பொழுது அந்த தன்னுடைய திருக்கரங்களால் ராமபிரானுக்கு மகுடத்தை கவித்தான் என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்தை இனிதாக நிறைவு செய்தார். அப்படியே அரியணையை அனுமன் தாங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அனுமனுடைய சிந்தனையில் அப்படியே இப்ப டிவியில் சில ஸ்க்ரோல் ஓடுதில்ல, அந்த மாதிரி அனுமனுடைய சிந்தனையில் ராமாயணத்தில் ராம அவதாரம் தொடங்கி இதுவரையில் என்னென்ன நடந்தது என்று அப்படியே ஒரு செய்தியா ஓடுது. ஆமா சார், ராமாவதாரம் தொடங்கி இதுவரைக்கும் என்னென்ன நடந்தது என்று அப்படியே அனுமன் தன் மனசுக்குள்ள நினைக்கிறான். நினைச்சு பார்க்கிறப்ப எப்படி என்று சொன்னார், திருமடந்தை மண்மடந்தை இருபாரம் திகழ நல்லமந்த இல்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு ஏழுலகம் தனிக்கோள் செல்ல பெற்றிருக்கும் அயர்வரும் அவர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூடு அரங்கரகரப்பன் அலைநீர் கடலொழுந்தும் நாவாய் போல் ஆவார்யார் துணைகன்று துளங்கும் நல்லமரர் துயர்தீர வல்லரக்கர் இலங்கை பாழ்படுக்கை எண்ணி உலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் அணிநகரத்து வெங்கதிரோன் குலத்தக்கோர் விளக்காய் கௌசலைதன் குலமதலைக்காய் பைரவன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மந்திரங்குள் மறைமணிவன் வேள்வி காக்க நடந்து வந்ததர்ந்த தாடகதன் புறத்த கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் தென்சிலைகிருத்து மைதிலிகை மனம் புரந்து 21 கால் அரசுகளை கட்ட வடுபாலி வெவ்வேறு சிலை வாங்கி வெற்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் சற்று அம்பு நடு மணிமாட அரியணை மேல் மன்னனாபான் நிற்க கொங்கைவன் கூணி சொற்கொண்ட குடிய கைகேகி பரம்போண்ட அக்கடிய சொற்கேட்டு விளக்கிய மாமனத்தனாய் மன்ன மண்ணு மராதுடைய குலக்குமரா காடுடைய போ என்று விடை கொடுப்ப இரு நிலத்தை வேண்டாது என்றெடுத்த தாயரியும் ராஜ்யமும் ஆங்குடிந்து மைவாய களுருடைந்து தேருடைந்து கலனணியாதே காமரடல் படலுடத்து அங்கங்கள் அடுகுமாறி மானவரமென் நோக்கி வைதேகின் துணையா இளங்கோபம் பாலம் வில்லும் கொண்டு பின் செல்ல பக்தி உடை கொடுத்த கங்கை தனை கடந்து மனம் ஓய்வுக்கு காயோடு நினைகனை கொண்டு வியன் காணமரத்து நீழல் கல்லணை மேல் கண்டு என்று சித்திர கூடத்தில் இருப்ப தகரதந்தான் என் மகன் மேல் விடைவெளித்திட்டு என்னையும் நீல்வானில் பொக்கை என்பற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று பானேர தேனமரம் பொருள் சாரல் சித்திர கூடத்து ஆனை புறவி தேரோடு கோளால் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசுட்டருடன் பரதநம்பி பணிக தம்பிக்கு மறுபடியை வான் புனைகம் வைத்து குமலக துங்க கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் பரதர் குரலை விடை கொடுத்து திருவடைய திசைக்கரவும் திருத்த போய் தண்டகாரண்யம் புகுந்து மறை முனிவருக்கு அஞ்சல் மின் என்று விடை கொடுத்து வெங்கன் விரல் விராதனுக்கு மேற்குனைந்து வந்தவழ் மாமனை கொடுத்த மருவில் வாங்கி புலர்ந்து கிடந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என்ன பொன் இரம் கொண்ட சுடுசனத்த சொற்புணகாவை குடிமூக்கம் காதிரண்டும் கூறார்ந்த வாளால் ஈராவிடுத்து கரனோடு தூஷணன் தன் உயிரை வாங்க அவள் கதறி தலைகள் அகங்கை வைத்து வலையிலங்கை ஒடிப்புக கொடுமையில் கடுமிசை இறக்கன் அலை வலைவேர் கண்ணாலை அகழ்விப்பான் ஓர் ரூபாய் வானகமைத்து சிற்றைகற்று முற்றல் முங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து இலை குரம்பில் தனிகிருப்பில் கனிவாய் திருவினை பிரித்து நீள்கடல் சூடு இலங்கையில் அரக்கர் குடிக்கு நெஞ்சாக கொண்டு போய் வம்புலாம் கிடையாவில் சடிகாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்சற்று அலை வலைவேர் கண்ணாலை அகன்று தளர்வெய்தி சடாய்வை வைகுந்தத்தில் ஏற்றி கானகம்படி உலாவி உலாவி கனை ஒன்றினால் கவந்தனை மடித்து சபரி தந்த கனி வந்த வனமரு கபியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமர் மேடியது உருத்தெடு பாலி மார்பில் ஒருகனை உருவ போட்டி கருத்துடை தம்பிக்கு என்ப கதர்முடி செலுத்த வானர கோனுடனிருந்து வைதேகதனை தேடு விடுத்த திசைக்கிரமம் திருத்த திரள் விளங்கு மாருதிக்கும் மாயோம் தோது உரைத்தல் செப்ப சீராரம் திரளனும் மாகடலை கடந்தேறி மும்பதலில் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு மலைபடபால் வைதேகிதனை கண்டு நின்னடிகேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லிக்கும் போது நிறுத்தல் மல்லிகை மாமா
மாலை கொண்டாங்கார்த்ததும் கலக்கிய மாமனத்திரனாய் கைகேகி பரம்போண்ட மலக்கிய மாமனத்திரனாய் மண்ண மண்ணுமராதுடைய குலக்குமரா காடுடைய போ என்று விடை கொடுப்ப இலக்கமனன் தன்னோட ஏகியதும் கங்கை தண்ணில் கூரணிந்த வேல்வல்வன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதும் சித்திரகூடத்தில் இருப்ப பரதநம்பி பணிந்ததும் சிறுகாக்கை மெலிதுண்ட பூவிலகம் தெரிந்தோடி வித்தகனை ராமாபோ நின்னபிகமனே அத்திருமை அதன் கண்ணை அறுத்ததும் புன்னத்த மானொன்று புகழ்ந்து சிலபெரு தெம்பிரானேக பின்னேயங்கு இலக்கமனன் பிரிந்ததும் அயோத்தியர் கோன் உரைத்தடைகாலம் ஈதவன் கை மோதிரமை என்ற அடைகாலம் தெரிந்துரைக்க மலர்குழலால் செய்தையும் வில்லிருத்தான் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சிமேல் வைத்துகக்க திரள் விளங்கு மாறுதியும் இலங்கை ரோன்மா கடிகாவை எரித்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்கை எரித்து அரக்கர்கோன் செனமடித்து மீண்டு அன்பினால் அயோத்தியர்கோன் தலைமுறையும் அடியனை புனிக காண எண்கும் குறுங்கும் முசுபும் படிகா கொடியோடு இலங்கை புகழுற்று அலையார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ விபீஷணனுக்கு நல்லானாய் வெறுநீர் இலங்கை அருளி சரண் புக்க குறைகடலை அடலம்பால் மருகை கைது கொல்லை விலங்கை பணி செய்ய மலையார் அட்டி மறிகரை ஏறி இலங்கை பிடிபடியாக சிலைமலை செஞ்சரங்கள் செலவைத்து கும்பனோடு நிகமுடமட எந்திரஜித்தடிய கும்பகர்ணன் பட அரக்கர் ஆவிமால அரக்கர் கூத்தரபல குடமணி தூரமாட இலங்கை மன்னன் முடி ஒருபத்தும் தோல் இருபத்தும் போகுதிர சிலை விளைத்து சடமழிபிடந்து கரந்துணைந்து வெற்றி கொண்ட சிறக்களத்து கடிக்கமல நான்முகனும் கண் மூன்றத்தானும் எண்மறு 11 ஈரிருவர் ஓரிருவர் மற்றுமுள்ளமானவர் மலர் மழை முடிந்து கோலத் திருமாமகளோடு செல்வ விபீஷணன் வானரக்கோனுடன் இலகுமணியுடன் தேரேறி சீரணிந்த குகனோடு கூடி அங்க நடு முதல் விடைசூடு அயோத்தியை நன்னீராடி பொங்கல் ஆடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் கொடையும் முதல சூட்டனன் மாலைகள் இணைந்து பரதனும் தம்பி சத்ருக்கணனும் இலக்கமணனும் 20 நடுவுகளும் ஆட்சிக்க வடிவினை எல்லா சங்கை தங்கை முன்கை நங்கை மலர்குடலால் செய்தையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து 7 உலகம் தனிக்கோள் செல்ல வாழ்வி தருளினார் என்ற இந்த ராமாயண நிகழ்ச்சி அத்தனையும் இப்ப அனுமனுடைய சிந்தனையில் ஓடியது. இப்ப அடியன் குறிப்பிட்ட இந்த ராமாயணத்தை ஒரு ஊரில் நான் சொன்ன உடனே எழுத்தாப்பில் உட்காந்துருந்த இந்த பையன், சார் கேளடி கண்மணியில் எஸ்பிபியை தாண்டிட்டீங்க நீங்கன்னா, அவன் கம்பாரிசன் அவ்வளவுதானே. இந்த ராமாயணத்திற்கு பெயர் பாசுரப்படி பிரபந்த ராமாயணம் என்று பெயர். 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து தொகுக்கப்பட்டது. இந்த ராமாயணத்தை 48 நாள் யார் பாராயணம் பண்றாங்களோ அவங்க நினைச்ச காரியம் நடக்கும். அதுக்கு அடியனே ஒரு உதாரணம். நாளைக்கு நவமி, நாளைக்கே ஞாயிற்றுக்கிழமை ராமனுக்கு உகந்த நாள், நாளைக்கே நீங்கள் ஆரம்பிக்கலாம். பாசுரப்படி பிரபந்த ராமாயணம் என்று பெயர். கூகுளில் போனீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். 4000 திவ்ய பிரபந்த பாசுரப்படி பிரபந்த ராமாயணம். இந்த ராமாயணத்தை நான் இப்போ இன்றைக்கி சொன்னதுக்கு காரணம், ராமாயணம் முழுக்க கேட்ட பலன் உங்களுக்கும் சொன்ன பலன் அடியனுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக என்று தெரிவித்து, இப்போ அப்படியே ராமபிரான் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் என்று பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பெற்று வீரேசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனை புனைந்தான் மவுளி என்று அந்த ராம ராஜ்யம் மலர வேண்டும். அந்த சூரிய வம்சத்தினுடைய ஆட்சி விண்ணில் உள்ள சூரியன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமாயணம். மலர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு மார்ச் 22 ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு வருஷப்பிறப்பு, விஸ்வாச வருஷம். அது எல்லாருக்கும் விசுவாசமாக இருக்கணும்னு உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் முன்கூட்டியே ரொம்ப அட்வான்ஸாக தெரிவித்துக் கொண்டு அனைவரும் எல்லா வகையான செல்வமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, நீங்கள் வாய் என்று சொன்னால் வருவதற்கும் வந்து உட்காருவதற்கும் வாயை திறப்பதற்கும் பேசுவதற்கும் போது நிறுத்துவதற்கும் ஒருவன் உண்டு. அவன் யார் என்று சொன்னால் அவன் உங்கள் வீட்டு பிள்ளை. அவன் பெயர் நாகை முகுந்தன் என்று தெரிவித்துக் கொண்டு, நிர்வாக பெருமக்களாக விளங்கக்கூடிய போற்றுதலுக்குரிய திருவாளர்கள் சீனிவாசன், தியாகராஜன், சங்கர், பார்த்தசாரதி, வெங்கட்ராமன், கோதாவரி உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும், ஒலி அமைப்பாளருக்கும், வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லலாம். உங்களுக்கு ஆடியன்ஸு உங்களுக்கு சொல்லலைன்னா, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. எனவே உங்கள் அனைவருக்கும்
அடியனுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழிய நலம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद. जय जानकी कांत स्मरणम जय जय राम राम. हर हर नम पार्वती पदगे हर हर महादेव. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சத்குரு மகாராஜுக்கு ஜெய். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம். வேடியல் வடிகதாக்கம் வேரியும் கவலை நோக்கம் நீடிய அரக்கர் சேனை நீடுபட்டடிய வாகேசுடைய சிலை ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே ஓம். ஒரு ஆடியன்ஸை கட்டுக்குள்ளே வைக்கிறதுன்றது ஒரு தனி கைவந்த கலை, கட்டுக்கோப்பாக இருக்கிற. பல இடங்களில் என்ன ஆகுனாக்கா 8:30 மணி அப்படின்னா இன்னொரு ½ அன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா, நீங்கள் ½ அன் ஹவர் இல்லை 1 hour கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ஆனால் நாங்கள் கரெக்டாக 8:30 மணிக்கு போய்டுவோம் அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ அருமையாக எல்லோரும் இருந்து இன்றைக்கி ராமபிரானுடைய அருளையும் ஆஞ்சநேயருடைய அருளையும் அனைவரும் பெறுவதற்கு முழு காரணமாக இருந்த கலைமாமணி நாகை முகுந்தன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய உங்கள் சார்பில், கல்யாண நகர சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.